ஒரு அற்புதமான ஒரு கருத்துக்களை சகோதரர் பகிர்ந்து கொண்டார் காணிக்கை குறித்து. அவருடைய வாழ்க்கையில அவருடைய யார் சொல்லிக் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க கேட்டிங்களா? பைபிள் டீச்சர் அப்படின்னு சொன்னார். யார் அது தெரியுமா? அது யார் தெரியணும்னு அவசியம் இல்லை. அவர் சொன்னது விதம் புரியுதா? ஆசிரியர் இல்லையா? ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கிற பாடமானது வாலிப எப்பொழுதும் அது என்பதை ஒருபோதும் நாம் மறக்க வேண்டாம். அந்த ஆசிரியர்கள் ஒருவேளை டீச்சராக இருந்து படிச்சுட்டு வரணுன்ற இதில் இல்லை, ஏற்கனவே அதை ஆசித்து வாஞ்சையாய் செயல்படுத்தி முன்மாதிரியாக வாழ்ந்தவர்கள் என்ன செய்யலாம், அதை அவர் என்பதை நீங்கள் நானும் மறக்க வேண்டும். இந்த நாளிலும் ஒரு அற்புதமான தெய்வ செய்திக்குள்ளாய் கடந்து செல்ல இருக்கிறோம். தொடர்ச்சியாக நம்மளுடைய நிகழ்கால சத்தியங்கள், கடைசி கால செய்திகளை நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரங்களும் படித்து கொண்டு வருகிறோம். அதனுடைய அடிப்படையிலும் இந்த நாளிலும் ஒரு முக்கியமான செய்தி கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி பேசணும் இல்லையா? அது என்னென்ன செய்தி அப்படின்ட்டு யாருக்காவது ஞாபகம் இருக்கிறதா? போன வாரத்துக்கு முந்தின வாரம் என்ன படித்தோம்? ஞாயிறு ஆசரிப்பு சட்டம், சண்டேல. கடந்த வாரம் என்ன படித்தோம் ஞாபகம் இருக்கா? போன வாரம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொல்லிட்டீங்க. போன வாரம் பாத் ஃபைண்டர். மன்னிக்கும். அதற்கு முன்னாடி சண்டேலாக்கு முன்னாடி, அதாவது முதலாவது கரெக்ட் தான், எல்டர் சொன்னதுதான் சரி. முதலாவது சண்டேலா படிச்சோம். அதுக்கப்புறம் என்ன படிச்சோம்? மிருகத்தின் முத்திரையா என்று சொல்லி படிச்சோம். மூன்றாவது நம்ம ஒரு பாத் ஃபைண்டர் சம்பந்தமான காரியனால பாஸ்டர் சண்முகம் அவர் போன வாரம் எடுத்தார். கரெக்ட், நான் தான் மறந்துட்டேன். எல்டர் கரெக்ட் ஞாபகம் வச்சிருக்கேன். நன்றி. அதனை தொடர்ச்சியாக இந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் நிகழ்வை முடிந்த பிற்பாடு, அந்த இக்கட்டு காலங்கள் வரும் பொழுது, ஞாயிறு ஆசரிப்பு முடித்த வருகிற நிகழ்வை பார்க்கும்போது மிருகத்தின் தேவமுத்திரை என்ற ஒரு விஷயத்தை நாம் பார்ப்போம். அதை கடந்து வருவோம். அதுல ஏற்படுகிற சில சம்பவங்கள், ஒரு காலம் இருக்கிறது ரெண்டுக்கும் இடையில. அது என்ன என்பதை என்ன செய்ய போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மாபெரும் இக்கட்டு காலம் என்று சொல்லலாம். சரிங்களா? இந்த மாபெரும் இக்கட்டு காலம் என்ற வார்த்தையை கேட்கும் போது என்ன உங்களுக்கு தோணுது அப்படின்றத நீங்க மனசுல யோசிச்சுக்கிட்டே வாங்க. ஏன்னா இந்த தேவ செய்தியை நான் ஆயத்தப்படுத்தும் போது, இந்த வார்த்தையை படிக்கும் போது, பைபிள்ல நான் புரட்டும் பொழுதும் எனக்கு தோன்றின ஒரு காரியம், மீண்டும் பயம் என்ற ஒரு நிகழ்வு எனக்கு வந்தது. சரியா? இக்கட்டு காலம் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு என்ன செஞ்சிருது? ஒரு பயமோ அல்லது ஒரு பதற்றங்கள் என்ன செய்து நமக்கு வருகிறது. இயல்புதான். இந்த தேவ ஜனத்திற்கான என்று கூட நம்ம என்ன செய்யலாம், இதை நம்ம சொல்லலாம். கடைசி கால கட்டங்களில நமக்கு ஏற்பட போகிற பிரச்சனைகள் அல்லது விளக்கினம் என்ன, அல்லது என்ன ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு சோதனைகள் என்ன அப்படின்றது என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம். ஒரு அறிமுகத்தோடு நம்ம பார்ப்போம். 1800களில அமெரிக்க தேசத்துல ஒரு சிறிய கிராமத்துல ஒரு அறிவிப்பு கொடுக்கறாங்க. என்ன அறிவிப்பு நடக்குது அப்படின்னு சொன்னா, பெரும் புயல் ஒன்று வரப்போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு வானிலை அறிக்கை அங்க கொடுத்தாங்களாம் 1800ல. அப்போ சிலர் அதை கேட்டு என்ன செஞ்சாங்கன்னா, வீடுகளை எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா பாதுகாப்பதற்காகவும், உணவு நீர் அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதையெல்லாம் பாதுகாப்பதற்காக என்ன செஞ்சாங்கன்னா அவங்க ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தாங்க. ஆனா பலர் அதை கேட்ட மாத்திரத்துல உடனே அவர்கள் சிரித்து கொண்டு அந்த ஆயத்தத்திற்கு அவங்க என்ன செய்யல, முற்பட்டு வரவில்லை. சில நாட்கள் கழிச்சு என்ன செய்யுதுன்னா புயல் வந்துருச்சு. அந்த புயல் வரும் பொழுது எதிர்பார்க்காத வண்ணமாக காணப்பட்ட அந்த பிள்ளைகள் அந்த புயலிலே சிக்கிக்கொண்டு அவர்கள் உயிரை இழந்து போனாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த மாபெரும் இக்கட்டு காலம் என்பதும் தேவனுடைய ஒரு புயல் எச்சரிக்கை போன்றது என்பதை நீங்கள் நானும் மறக்க கூடாது. அதுல ஒருவேளை நான் தயாராக இருக்கிறேன், ப்ரிப்பேர்டா இருக்கிறேன் அப்படின்னு இருப்பவர்கள் மட்டும்தான் அதில் பாதுகாக்கப்பட முடியும். இத்தனை தீர்க்க தரிசன காரியங்கள் இந்த உலகத்துல நடந்த பிற்பாடு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற ஒரு யோசனை வரும் என்று சொன்னால், அதில் நான் ஆயத்தம் இல்லாத ஒரு நிலை இருக்கும் என்று சொன்னால், என்னால் அந்த இக்கட்டு காலங்களிலே சரியான பாதையில் என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. ஆயத்தம் என்பது அவசியம் என்பதை மறக்க வேண்டாம். ஒரு ஊருக்கு பிரயாணப்பட்டு போறோம். அந்த ஊருக்கு பிரயாணத்துக்காக நம்ம எவ்வளவு ஆயத்தம் பண்ணுவோம்? 10 மணி அப்படின்னு ஒரு தகவல் வந்த உடனே, 10 மணிக்கு ட்ரெயின் கேட்ட உடனே நம்மளுடைய பாதங்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல எத்தனை மணிக்கு இருக்கும்? 10 மணிக்கு ட்ரெயினுங்க.
எத்தனை மணிக்கு நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருப்போம்? 30 மணிக்கு. வேற 1 மணி நேரம் முன்னாடி. வேற வேற எல்லாம் எத்தனை பேருக்கு முன்னாடி, எவ்வளவு பேருக்கு முன்னாடி இருப்பீங்க? 8 மணிக்கு வயசான உண்மைதான். அப்போ ஒரு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேரத்துக்கு முன்பு ஒரு நிலை நம்ம வர்றோம். அப்ப யோசிச்சு பார்ப்போம், அந்த நேரம் என்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்க போகுது. அப்போ அந்த ஒரு ரயிலை நான் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக வேகமா முன்னாடியே எச்சரிப்பா நான் போயிடுறேன். பரலோகம் என்பதும் ஒரு வகையான தொடர் வண்டி தான். சிக்னல் இருக்கும், டைமிங் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே கரெக்ட். நமக்கும் இந்த மாதிரி சிக்னல் பைபிள் இருக்கு, அதுலயும் டைமிங் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆயத்தங்கள் இருக்கிறது. நாம் எச்சரிப்பாக இருக்கணும் அப்படின்றத கொஞ்சம் கற்றுக் கொடுக்கிறது. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து இதை நாம் கடந்து செல்வோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த அற்புதமான இந்த வேளையில 1800களிலே அமெரிக்க தேசத்தில் நடந்த வானிலை அறிக்கை ஆயத்தமாக இருந்த நிலையும் ஆயத்தமில்லாத நிலையில் இருந்த பிள்ளைகளுடைய எச்சரிப்பை நாங்கள் பார்த்தோம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக இந்த தியானத்துக்குள்ளாக இக்கட்டு காலம் என்ற ஒரு சத்தியத்தை நாங்கள் படிக்க ஆர்வத்தோடு காத்திருக்கிறோம். தேவன் நீர் அடியானை மறைத்து வெளிப்பட்டு இந்த சத்தியத்தை நேர்த்தியாக கற்றுக்கொண்டு நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எடுத்து உங்க வாசிங்க மத்தேயு 24ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22 இந்த 2 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 21, 22. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். பைபிள் வசனம் வாசி வாங்க. இதுவரைக்கும் நடக்காத நிகழ்வு போல ஒரு சம்பவம் இன்னைக்கு வரப்போகுது அப்படின்றாங்க. அடுத்து, அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்ப போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். நல்லா கவனிச்சுக்கோ. நான் இன்னைக்கு ஆயத்தம் இல்லாமல் ஒரு விஷயத்திற்கு நான் ஆயத்தப்படுகிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக என்னால் என்ன செய்ய முடியாது, அந்த இடத்திற்கு என்னால் செல்ல முடியாது. நான் ஒருவேளை ஆயத்தத்தோடு நான் கடந்து செல்கிறேன் என்று சொன்னால் மட்டுமே அந்த இடத்திற்கு சரியான நேரத்திற்கு என்னால போக முடியும். முதல் கேள்வியாக இந்த மாபெரும் இக்கட்டு காலம் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன அப்படின்ற கேள்வியை நம்ம படிச்சிருவோம். மாபெரும் இக்கட்டு காலம் அப்படின்னா என்ன? தானியேல் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிப்போம். தானியேல் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான், யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புத்தகத்தில் எழுதியிருக்கிறவைகளாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். இக்கட்டு காலம் அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாபெரும் இக்கட்டு காலம் என்னும் போது நீங்களும் நானும் நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு ஒரு காலம் வரப்போகுது. சரி, பைபிள் இதுவரைக்கும் நான் கண்டதான, அதாவது நான் பார்க்காத ஒரு விஷயம் வருதே அப்படின்னு சொல்லுது. அப்ப இதுக்கப்புறம் வேற ஏதாவது இருக்குமானா, இதுக்கப்புறமும் இனிமேல் அந்த மாதிரி நடக்காது. அப்போ கடைசியா நடக்க போற ரொம்ப வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. இதற்கப்புறம் எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்வதற்கு இதுவரைக்கும் நீங்க பார்க்கல, இனிமேலும் என்ன செய்ய மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க அப்படின்னு விளக்கத்தை பார்க்கும்போது மிகாவேல் என்ற ஒரு வார்த்தை பார்க்க முடியும். மிகாவேல் என்பது யார் குறிக்கிறது, யாரை குறிக்குது சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. வசனத்தை வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாரு? இயேசு கிறிஸ்து அந்த நேரத்திலே அக்காலத்திலே எழும்புவார். எக்காலம், எந்த நேரம் அப்படின்றத பார்ப்போம். ஒரு சாதாரண தூதனுடைய பெயர் அல்ல, அது ஒரு தலைமை, அதாவது பட்டம் என்று சொல்லலாம், ஒரு டைட்டில். மிகாவேல் அப்படின்னு சொன்னா ஒரு டைட்டில் அர்த்தம். அது ஏதோ விதமான பெயர்கள் மாதிரி நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு நாமங்கள் கொண்ட பெயர்கள் அல்ல, அது ஒரு டைட்டில், மிகாவேல் என்று அர்த்தம். இதனுடைய நோக்கம் என்ன? இந்த மிகாவேல் என்ற ஒரு நோக்கம், அந்த பெயரின் அர்த்தத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, காப்பாற்றுவதற்காக உண்டாக்கப்பட்ட ஒரு என்று, அதாவது தூதன் என்று அர்த்தம். யாரு? மிகாவேல் என்று அழைக்கிற
வாசிப்போம். வெளிப்படுத்தல் விஷயம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, ரெவலேஷன் சாப்டர் 12 verse 7, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசற்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலுசற்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வாசிக்கும் போது ஒரு தவறை நான் கண்டுபிடித்தேன். எல்லாருடைய முகமும் அப்படி நோக்கி பார்த்து, என்ன தவறு இருக்குது அந்த வசனத்துல பாத்தீங்க? இருக்குதா? வார்த்தையை போட்டு வேற யாருக்காவது ஏதாவது பிள்ளை வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று என்ற வார்த்தை வேற முதல்ல கோகில் அவர்கள் சொன்ன மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர் என்ன ஒரு கொச்சைத்தனமாக அல்லது சொற்களை உண்மையிலே போட்டு பண்மையில ஒரு ரெஸ்பெக்டா மதிக்கக்கூடிய வார்த்தை வரலையே. மிகாவேல் என்று சொன்னால் கிறிஸ்து என்று சொல்லுவோமே. அப்ப கிறிஸ்து எப்படி அவர்கள் சிங்கிள், அதாவது சிங்குலர் ப்ளூரல் என்று சொல்லுவோம், ஒற்றை தன்மையில எப்படி அல்லது எழுதியிருக்க முடியும் என்று யோசிச்சேன். ஆராய்ச்சிகளும் அதுல எந்த தவறு அல்ல, அது கொச்சையாக பேசல, அது சில மொழிபெயர்ப்பின் மூலமாக பிள்ளைகள் தானே தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்றாங்க. அப்ப எப்படி இது ஆதாரமா நான் நம்புறது அப்படின்னு சொல்லும் போது, ஆங்கில வேதத்துல வாசிக்கும் போது நீங்க எந்த இடத்துல போனாலும் இயேசு கிறிஸ்து பேசும்போது ஹி அப்படின்னு தான் போட்டிருக்கோம், அவன் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். இதே மொழியில நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தமிழ் மொழி பேசுறதுனால அவர்கள் என்று சொல்லியிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா இதே மலையாள மொழியில பேசும்போது இயேசு நல்லவன் என்றுதான் சொல்லுவாங்க தவிர இயேசு நல்லவர் என்று தமிழ்ல பாட மாட்டாங்க. அப்ப அந்த லாங்குவேஜ் விஷயத்திலும் இலக்கணத்தில் தான் வித்தியாசமே தவிர அதுலதான் பிழையை பார்க்க முடியுமே தவிர இது மரியாதையை குறைத்து காரணம் சரி, நான் படித்த இன்டர்நெட்ல பார்க்கக்கூடிய வெப்சைட்ஸ்னாலும் சரி. அப்போ இந்த மரியாதை குலைச்சலாக எதுவும் பார்க்கல. அந்த ஒருவேளை கேள்வி இருக்கு, அதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக இந்த விளக்கத்தை நான் கொடுத்தேன். நம்ம பார்க்க போறது இது இல்ல. ரெண்டு யுத்தம் ரெண்டு பேருக்கு நடக்குது. மிகாவேலும் அவரை சேர்ந்த தூதர்களுக்கும், அப்ப இயேசு கிறிஸ்துவும் நல்ல தூதர்கள் அப்படிதானே, இயேசு கிறிஸ்துவோட இருக்கக்கூடிய தூதர்களுக்கும் ஒரு சண்டை நடக்குது. ஆப்போசிட் பார்ட்டி யாரு? சாத்தான். அப்போ அங்க ஒரு கூட்டம் இருக்கு, ரெண்டு பேருக்கும் ஒரு யுத்தம் நடக்குது. யுத்தத்துல வெற்றியை பெற்றவங்க யாருன்னு அதே வசனத்தை சொல்லி, யார் வெற்றி பெற்றா அப்படி போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கு? வலுசற்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள், வலுசற்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. இந்த இக்கட்டு காலத்திற்கும் இப்ப நம்ம படிக்கிறது என்ன பாஸ்டர் சம்பந்தம் அப்படின்னு யோசிச்சு கேட்டீங்கன்னா, கேள்வி என்னன்னா, இந்த மாபெரும் இக்கட்டு காலம்னா என்ன, அந்த இக்கட்டு காலத்தினுடைய அர்த்தத்தை படிக்கிறோம். அதுல மிகாவேல் என்ற முக்கியமான ஒரு நபர் வராரு, அது இயேசு கிறிஸ்து என்று படிச்சுட்டோம். அப்ப இந்த இக்கட்டு காலத்துக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒண்ணு. அதே மிகாவேலை படிக்கும் போது பக்கத்துல சாத்தானுடைய தூதர்கள் என்று படிச்சோம். அப்ப இந்த இக்கட்டு காலத்துக்கும் சாத்தானுடைய தூதருக்கும் என்ன சம்பந்தம்? ரெண்டு பக்கம் நிக்கிறேன். யுத்தம் அப்படின்னா நான் போயிட்டு இப்ப சண்டைக்கு வரேன்னு சொல்லிட்டு ரோட்ல போயிட்டு யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஒருவேளை நான் அருவாவோட நின்னாலும் சரி, எங்கேயோ போயிட்டு இருக்காரு போல, இல்லது கத்தி தான் நினைப்பாங்க தவிர சண்டை போட வந்தாருன்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. உடனடியா நான் மட்டும்தான் ஆப்போசிட்ல ஒரு 21வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் 10. சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறேன், நான் உனக்கு தெரிவிப்பேன், அதிபதியாகிய மிகாவேல் தவிர என்னோடு கூட அவர்களுக்கு விரோதமாக பலம் கொள்ளுகிற வேறு ஒருவரும் இல்லை. அப்ப யோசிச்சு கொண்டே வரும்போது இந்த விஷயம் படிக்கிறோம்னா, மிகாவேல் எழுதுகிறார், எழுந்து போகிறார் அப்படின்னு ஒரு படிக்க முடியும். அதுக்கு என்ன அர்த்தம்? மிகாவேல் எழுதுகிறார்னா இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்ன அர்த்தம் இருந்தாலும் இயல்பாக நம்ம இயேசு
அமர்ந்திருக்கிறார். அவர் எந்திரிச்சாருன்னு சொல்றாரு. மிகாவேல் எழுப்பான் என்று அப்ப மிகாவேல் எல்லாம் ஏறிட்டாரு. அவர் எந்திரிக்கும் போது நிகழ்வு நடக்கும். என்ன கேள்வி படிச்சோம்? அப்ப என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்காக கிறிஸ்து பிதாவிடத்திலே பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். ஆமாவா இல்லையா? உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் செய்த தவறுக்காக, நான் செய்த காரியத்திற்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக, என்னுடைய ஒவ்வொரு செயலுக்காகவும் என் இரட்சகர் இயேசு எனக்காக பிதாவிடத்திலே அவர் பரிந்து பேசுகிறார் என்று சொல்லி வாசிப்பவர். அவர் பரிந்து பேசுகிறார்னா, ஐயா என் பையன் ஒரு முறை மன்னிச்சிருங்க, மறுபடியும் பாதையை சொல்லிருக்கேன், கரெக்டா அடுத்த டைம் கரெக்டா வந்துரும் கிட்ட பரிந்து அப்பாட்ட என்ன சொல்ற கேள்வி ஏன்னா எனக்காக ஒருத்தர் வந்து எந்த விதமான சம்பந்தம் இல்லை நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவர் சொல்றாரு எனக்கும் உனக்கும் ரத்த பந்தம் இருக்குது. என் பாவத்திற்காக எனக்காக மரிச்சது கிறிஸ்து. அப்ப உனக்காக நான் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்காக நான் பரிந்து பேசி கொண்டிருக்கிறேன் பிதா கிட்ட. நீ என்ன செய்ய? உணர்ந்திருந்து. நம்ம என்ன செய்றோம்? ஆறாவதுல வார்த்தைகள் தியானிக்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அதனுடைய ஆண்டவருடைய கல்வாரி சிலுவை பாடுகளை ஒவ்வொன்றையும் படிக்கும் போது நொறுக்கப்பட்டு இடிக்கப்பட்டு அப்படி ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ இன்னும் பரிந்து பேசி கொண்டிருக்கா, எனக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, எனக்காக அவர் பேசுறார். அப்போ அந்த சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லும் போது எனக்காக பேசி அந்த எப்போ அப்போ நமக்காக வைத்து வரைக்கும் திறந்தா இருக்கும். எப்போ அவர் எந்திரிக்கிறாரோ அப்புறம் நம்ம சரி எவ்வளவு பாவரிக்கை செய்தாலும் எத்தனை முறை ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே மன்னிய மணி என்று கதறினாலும் உலக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு காலம் அப்படின்னு சொன்னா நம்ம பேசின மாதிரி ட்ரெயின் வருது. ட்ரெயினுக்கு கரெக்டா 10 மணி ட்ரெயின் ஒண்ணு ஒரு 10:05 தான் உள்ள வண்டிங்க 5 நிமிஷம் தாமதம் ஆயிட்டு டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறார். அவர் இன்னும் வரல, அதனால நான் ட்ரெயின் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க எப்படி முடியும்? அல்லது சித்தோடு பஸ் ஸ்டாண்ட் எடுத்து ஒரு 2 வருஷமா பாஸ்டர் ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. பாஸ்டர் ஆகாஷ் ரெகுலரா ஈரோடுக்கு இந்த பஸ்ல தான் வந்துட்டு இருப்பாரு. ஒரு 10 நிமிஷம் எனக்காக அந்த பேருந்து ஒருவேளை நிற்கும் என்று சொன்னால் சொல்லுங்க. இப்பவே பைபிளை நம்ம உலகத்தில் நாம் அன்றாட பயன்படுத்த பார்க்கிற நபர்களும் அந்த நபர்களால் உருவாக்கப்பட்ட பொருட்களும் ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக எனக்காக காத்திருக்கவில்லை என்று சொன்னால் உலகத்தில் இருக்க மனிதனையும் உலகத்தில் பொருள் படைத்த உருவாக்கின ஆண்டவர் காத்திருந்த கேள்வி இக்கட்டு காலம் எப்போ இக்கட்டு காலம் எப்பொழுது தொடங்கும்? தானியேல் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்கள். தானியேல் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை மறுபடியும் உன் ஜனத்தின் பெரிய அதிபதியாகிய மிகாவேல் யாருக்கு? உனக்காக, உன் ஜனத்தின் உன்னுடைய குடும்பத்துக்காக, உன்னுடைய சந்ததிக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவார். எந்த காலம்? இக்கட்டு காலம் என்னைக்கு நெருங்கி வருதோ அன்னைக்கு அவர் உனக்காக எழும்புவார். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாகிராத ஆபத்து காலம் வரும். இதுவரைக்கும் நீங்க நினைச்சே பார்த்து இப்படி ஒரு அழிவு வருமா? வரும். ஏன்னா வேத வசனம் இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போறது இல்லை. அப்ப நெருக்கடி வரும். என்ன ஒரு
கொடுக்கப்பட்டிருக்கு. அக்காலத்திலே புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். புஸ்தகம், எரேமியா புத்தகம், ஏசாயா புஸ்தகம், மேஜர் பரலோகத்தில் சொல்லுங்க பாப்போம். பாவ புஸ்தகம், ஞாபக புஸ்தகம். அதுல எந்த புத்தகத்தில் என்னுடைய பெயர் இடம்பெற்று இருந்தால் அந்த எனக்காக பரிந்து பேசின அந்த இமானுவேல் நினைக்கிற அந்த மிகாவேலானவர் எப்படி வருவாரு? பேர் காலேஜுக்கு நம்ம கையில ஹால் டிக்கெட், ஹால் டிக்கெட்ல என் பேர் இருக்கும். ஹால் டிக்கெட் போட முடியுமா? பேர் இருக்கணும். அப்பா பேர், ஆண்டு, பேரு, வயசு எல்லாம் போட்டிருக்கோம். வேற ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு நம்ம எழுதினால நான் படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூல், ஆனா நான் எழுதுனது இன்னொரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல எழுதுனேன், பெரிய பள்ளிக்கூடம். அப்ப இதெல்லாம் பார்த்தாங்க, நீ எந்த ஊரு, எந்த இடத்துல, உன் வயசு என்ன, உன்னோட பெயர் கரெக்டா இருக்கா, உன்னுடைய பள்ளிக்கூட பெயர் கரெக்டா இருக்கா, நீ சரியான ஆள் தானா, இந்த ஹால்ல உட்கார்ந்து எழுது நபர் நீதானா, சரி பார்த்து பிற்பாடு உள்ளே அனுப்பி தம்பி ஸ்கூல் வாங்க உட்கார்ந்தாங்க. அப்ப இன்றைக்கு எனக்காக என் ஆண்டவர் பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற காலங்கள் ஒருவேளை முடியும் பட்சத்தில் அந்த ஒரு அவர் செய்யறார் அப்படின்னு அந்த காரியம் முடிஞ்சிருச்சு நிலைகள் இருக்கும். வெளிப்படுத்தல் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நம்ம யாருக்கு தெரியும், வெளிப்படுத்த அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி, பரிசுத்தவான்கள் இன்னும் பரிசுத்த என்ன நடக்கும், அந்த காலங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்கணும். ஒரு நீதிமன்றம் இருக்கு. நீதிமன்றத்தில் நடந்த ஒரு விசாரணை, கிராமத்துல ஒரு அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அப்ப செஞ்சு சட்டத்தின்படி பார்க்கும்போது என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு பேசுறாங்கன்னா அவனுக்கு மரண தண்டனை அப்படின்னு பேச வயசு. இப்போ இது என்ன செய்யறாருன்னா, அவனுடைய நீதிமன்றத்துல கொண்டு வந்தாங்க, நீதிபதிகள் சாட்சி எல்லாம் கொடுக்குறாங்க, எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டாச்சு, இவன் எல்லாமே சாதகமா ஆகுது, இவன் தப்பு பண்ணிட்டா இவனுக்கு மரண தண்டனை. இப்போ அவன் நடுக்கத்தோடு தண்டனை எனக்கு வந்துவிடும், அவ்வளவுதான், என்னுடைய காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி, எனக்கு இந்த உலகத்துல வாழக்கூடிய முடிய போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன செஞ்சான், பயத்தில் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான். நேரத்துல வழக்கறிஞர் கேட்டு அவர் வர வந்துட்டு சொல்றாரு நீதிபதித்த, ஐயா உண்மைதான் சொல்றாரு, ஐயா ஆனா இவனுக்காக நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, தண்டனை நான் ஏற்கனவே நீங்க வக்கீல் கற்பனை நீதிபதி அந்த வழக்கறிஞர் பார்த்து சொல்றாரு, உண்மையாகவே அந்த பிள்ளைக்காக நீங்க ஏற்கனவே தண்டனையை வாங்கிட்டீங்களா அப்படின்னு அவர் சொல்றாரு, ஆமா ஐயா, நான் குழந்தையை விடுதலை செய்ய அவனுடைய வழக்கறிஞர் அவருக்காக தண்டனை ஏற்கனவே என்ன செய்றாரு, அனுபவித்து இருக்கிறார், அவனை விடுதலை யார் அப்படின்னா விசுவாச பிள்ளை. நீதிபதி யாருன்னா பிதா. அந்த வழக்கறிஞர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அவர் காட்டிலும் எனக்காக வாய்த்து விட்டார் என்று சொல்லி அதை நினைவுபடுத்துவதற்கும் ஞாபகப்படுத்தி பார்க்கறதுக்கு என்ன செய்யணும், நம்ம ஒவ்வொரு முறையும் ஆராதனை ஆபோஜனம்
இப்போ யோசிச்சு பாருங்க. வழக்கறிஞர் ஆண்டவர் எனக்கு ஒருவேளை அந்த பேரும் என்று சொன்னால் முடியும் என்று கோயிலுக்கு வந்து திண்டுக்கல்ல ஃபேமஸ் சொல்லி வாங்கி போட்ட வீடு மாளிகை திறந்திருந்தாலும் உங்க வாழ்க்கையில 1 யோவான் 2வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நீர் இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இருந்தாலும் சரி, எனக்காக ஒரு மனுஷன் என்ன செய்றாரு? பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். எழுதுறாங்க, மாபெரும் மிருகத்தின் முத்திரையை மறுப்பவர்கள் உலகத்தின் கடுமையான எதிர்பார்ப்பை சந்திப்பார். என்ன நம்ம ஏற்கனவே படிச்சோம், சட்டம். அந்த மிருகத்தின் முத்திரை ஏசப்பாவை நேசிச்சு பிரமாணத்தை கடைபிடித்து ஓய்வு நாளை அனுசரிக்கிற நீங்கள நானோ எதிர்த்து நின்னோம் அப்படின்னா நிச்சயமாக என்ன செய்வோமா? ஒரு கடுமையான எதிர்ப்பை சந்திப்போம். ஆமா, ஆனாலும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அவர்களுக்கு, ஒருவேளை எனக்கு இந்த உபத்திரம் வருது அப்படின்னு தெரிஞ்சோம், இந்த சட்டத்திற்கு நான் ஒருவேளை எதிர்த்து நிக்கிறேன், நான் வரமாட்டாங்க ஐயா, நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க கூப்பிடுறீங்க, ஆனா சனிக்கிழமை ஓய்வு நாள் என்று தெரிந்தும் மீறி வேற மாதிரி இல்ல, எனக்கு ஓய்வு நாள் இதுதான் தெரிந்தும் என்று சொல்லி நான் ஓய்வு நாளுக்காக நிற்பேன் என்று சொல்லி நின்றோம் என்று சொன்னால் கண்டிப்பா வாக்குப்பட்ட இந்த ஆட்சியாக இக்கட்டு காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு முடிச்சு வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லு. பின்பு வானத்திலே ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனத்தை வாசிக்கும் போது அதிலேயே சொல்லப்படுது, அப்பொழுது தேவாலயத்தில் இருந்தான ஒரு பெரும் சத்தம் அந்த 7 தூதருடனே தேவனுடைய கோப கலசங்களை பூமி மேல் ஊற்றி சொல்ல கேட்டேன். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளவைகளை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே முத்திரை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களாகிய மனுஷர்களுக்கு புண்ணாயிற்று. நம்ம தெரிஞ்சது ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் சொல்லி அவங்க ஞாயிறு ஆசிரியர் சொல்லி அப்படின்னா வழி இது என்று தெரியும், நான் அப்படி ஜம்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன், புண்ணு வரும். கடைசி வாசிக்கும் போது வரும் அப்படி ஆயிற்று. பாஸ்டர் வாங்கிட்டு போயிட்டு ஒரு மெடிசன் பவுடர் உண்டு, புண்கள் உண்டாயிரும் அப்படின்னு சொல்றாங்களே. இவ்வளவு பெரிய விஷயத்தை கடந்த பிற்பாடு இக்கட்டு காலங்கள் நெருங்கும் பொழுது புண்கள் வரணும் கடைசியை முடிச்சுட்டாங்க ஒரே வார்த்தையில. புண்கள்னா என்ன? புண்கள் போடும். நம்மளாலையும் உங்களாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு உபத்திரவங்கள் அதிகரிக்கும். நீங்க நினைச்சு கூட பார்க்கல. வசனம் ஆரம்பிக்கும் போதே சொன்னாரு, இந்த வசனத்தை நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இனிமேலும் இப்படிப்பட்ட காரியம் நடக்காத அளவுக்கு இது நடக்கும். பாதைகளை தியானம் பண்ணுவோம். என்ன செய்யறதுன்னா, எப்படி மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொண்டவர்கள் போயிடலாம்.
நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேத வசனம் வாக்கு கொடுக்கு. 91ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? என்னது? மாணவரின் மறைவில் நிழலில் தங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் ஆரம்பிச்சு கொண்டு உள்ள போக என்ன கருத்து சொல்லுது? 91ஆம் சங்கீதம் 91ஆம் சங்கீதம் வசனம் 7-10. சங்கீதம் 91 7-10. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்திலே 10,000 பேரும் இருந்தாலும் விழுந்தாலும் அது உன்னை என்ன செய்யாது? அணுகாது. 10வது வசனம், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பாதை உன் கூடாரத்தை என்ன செய்யாது? அணுகாது. ஐயோ என்று சொல்லி ஒருவேளை பயத்திலே இக்கட்டு காலத்தை குறித்து யோசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறாரு. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை வீட்டை என்ன செய்ய. பேருடைய புஸ்தகத்தில் வாசிக்கும் போது லாஸ்ட் டே ஈவென்ட்ஸ் இந்த புத்தகத்தில், கடைசி கால சம்பவங்கள் இந்த புத்தகத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் வாசிக்க ஆரம்பிங்க. 259 பக்கத்தில் அவங்க சொல்றாங்க, தேவ ஜனங்கள் இந்த இக்கட்டு காலத்தில் அச்சமின்றி இருப்பார்கள். யார் அச்சமின்றி இருப்பாங்க? மொத்தமா ஜனங்கள்னு போடலைங்க, தேவ ஜனங்கள் இந்த இக்கட்டான காலத்தில் அச்சமின்றி அப்படின்னு என்ன? பயமின்றி இருப்பார்கள். ஏனெனில் அவர்கள் உயிரையும் ஆத்மாவையும் காக்க வல்லவரின் கைகளில் உள்ளனர். எவ்வளோ பெரிய விஷயத்தை அழகாக அவங்க சுருக்கி கொண்டு வந்து சொல்றாங்க பாருங்க. பயம் ஒருவேளை எழும்புதுன்னா, அந்த இக்கட்டு காலத்தை நோக்கி ஒருவேளை நான் என்ன செய்ய, எப்படி போக அப்படின்னு ஒரு அச்சத்தில் ஒரு பயத்தில் ஒருவேளை இருக்கும்போது அவங்க அழகான நமக்கு எழுதுறாங்க, அச்சம் தேவையில்லை, அந்த உயிரை காப்பதற்கும் ஆத்மாவை காப்பதற்கு வல்லவருடைய கைகளிலே நாம் இருப்போம் என்று சொல்லி மறக்க வேண்டாம். கடைசி 2வது கேள்வியாக, தெய்வ ஜனங்கள் இக்கட்டு காலத்தில் எப்படியெல்லாம் பாதுகாக்கப்படுவாங்க? இதெல்லாம் நடக்கும் பாஸ்டர் சொல்லியாச்சு. எப்படி நடக்கும்? கிறிஸ்து பிதாவிடத்தில் பேசிட்டு இருக்கிறாரு எனக்காக, அது பேசலைன்னா இக்கட்டு காலம் ஆரம்பிச்சிடும். ரைட்டு, கிருபையின் வாசலானது மூட போகிற ஒரு தருணம். ரைட்டு, இப்போ எப்படி நான் காப்பாற்றப்படுவேன்? நான் ஒருவேளை உண்மையாகவே இயேசுவுடைய வார்த்தையை கேட்டு நடந்து பிரமாணத்தை கை கொண்டு என்னோட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சபைகளிலும் சமுதாயத்திலும் நான் இருக்கிறேன் என்று சொன்னால் நான் எப்படி காப்பாற்றிக் கொள்வேன்? வசனம் வாசிப்போம். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, இந்த ஜனங்கள் இந்த இக்கட்டு காலத்துல எப்படி காப்பாற்றிக் கொள்வார்கள் அப்படின்ற விளக்கத்தை சொல்றாங்க. வாசிப்போம். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலைகளிலே அவர் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஆமென். எப்படி கிடைக்கும் இந்த தண்ணீர்? இக்கட்டான காலத்துல எப்படி கிடைக்கும்? இந்த உணவு என்று சொல்லுகிற அந்த சாப்பாடு எனக்கு எப்படி கிடைக்கும்? சரி, அப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னா, ஆண்டவர் வந்து சும்மா சொல்ல மாட்டார், விடுதலை. ஒருபோதும் ஒரு நாளும் அவர் பொய் சொல்லாத தேவன். ஒரு வார்த்தையை கூட அவர் என்ன செய்ய மாட்டார்? திருத்தவும் மாட்டார். ஒரு மாதிரி எழுதியிருந்தா அது அப்படியே எழுதுவார். மோசே பிரமாணத்தை கொண்டு வரும்போது அங்கே மக்கள் வந்து சிலையை வந்து என்ன செய்ய, அங்கே கிட்ட இருக்கக்கூடிய பொன் எல்லாத்தையும் போட்டு நகையெல்லாம் போட்டு ஒரு சிலையை கன்றுக்குட்டி உருவாக்கி வணங்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன செஞ்சார்? இதை பார்த்த மோசே என்ன செஞ்சார்? உடச்சி போட்டார். மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்யாரு? அந்த பலகையை கொடுத்தாரு. அதே மாதிரி நீ செஞ்சு எடுத்துட்டு வான்னு சொல்லி எழுதி கொடுத்தாரு. ஏதாவது ஒரு பிரமாணமாவது ஒரு எழுத்தாவது மாத்தினாரா? இல்லை. ஒருபோதும் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்? இதை மாற்ற மாட்டார். அப்ப யோசிங்க, சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 19வது வசனத்துல வாசிக்கும் போது, சங்கீதம் 37:19 அவர்கள் ஆபத்து அந்த ஆபத்தான காலம் வரும்போது வெட்கப்பட மாட்டோம். அந்த பஞ்சமான காலங்கள் வரும்போது என்ன செய்ய மாட்டோம்? திருப்தி அடைய மாட்டோம். இந்த பிரசங்க ஆரம்பிக்கும் போது ஒரு மைக்கு, நடுவில் போகும்போது ஒரு மைக்கு, கடைசியிலே ஒரு மைக்கு, ஆக மொத்தம் மைக்கு இல்லாம இல்லை. இதை மாதிரி தான் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த மைக்கு தான் பிரச்சனை, போயிட்டு இது சார்ஜ் முடிஞ்சு போச்சு, பிரச்சனை இல்லை. ரைட்டு, அப்போ இன்னொன்று என்ன இருக்குது? ஒயர் மைக் இருக்குது. கரண்டே போனாலும் என் வாய் இருக்குது. ஆமேன். யோசிக்கணும். இப்போ ஒரு சின்ன விஷயத்துக்கு இதுக்கே நமக்கு இவ்வளோ உதவிகள் அடுத்தடுத்த விஷயங்கள் இருக்கணும் போது, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமும் ஒருவேளை நான் பயந்திருந்தேன் என்று சொன்னால், நீங்கள் நானும் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இவ்வளவு நாள் வாழ்ந்தோம்? தேவன் தனது ஜனங்களை அதிசயமாக பாதுகாப்பார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. உணவு தண்ணீர் குறையாது, தேவன் நேரடியாக அளிப்பாரா? யாருக்காவது சாப்பாடு ஆர்டர் கொடுத்தாரா?
இன்றைக்கி சாப்பாடு இல்லைன்னா உடனே நம்ம நினச்சிருவோன்னா என்ன இது பேர் ஜொமேட்டோவா இல்லை இந்த ஆர்டர் பண்ணி வாங்குவாங்கள்ல ஸ்விக்கி ஓ ஸ்விக்கின்னா வேறு பேரோ ஸ்விக்கி வேறு ஜொமாட்டோ அப்புறம் இல்லை எனக்கு நான் ஆர்டர் பண்ணல அதனால் எனக்கு தெரியல வேறு இப்படி நிறைய இருக்குது. இப்படி ஆர்டர் சாப்பாடு வேணும் என்ன செய்கிறாங்கன்னா டக்குன்னு மொபைல் எடுத்து தட்டுறாங்க, அந்த ஆப்புக்குள்ளே போய்ட்டு 2-3 சாப்பாடு என்னென்ன வேணுமோ அந்த பீஸா பர்கர் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அப்படி அந்த ஸ்டைலாக இல்லை அந்த மாதிரி நிறைய இருக்குது. இட்லி தோசையெல்லாம் இருக்குது இப்போ நிறைய வந்துட்டு. இது ஆர்டர் பண்ணி என்ன செஞ்சுருவாங்க சாப்பிட்ருவாங்க. இப்படி நம்ம வந்து இக்கட்டான காலத்தில் ஒன்றும் இல்லை, ஆனாலும் ரூமுக்குள்ள உட்காந்து என்ன செய்வோம்னா இக்கட்டான காலம் மாதிரி வீட்டில் சமைக்காத மாதிரி சோம்பேறித்தனம் சமைச்சதே இல்லை. அவனை என்ன பண்ணுறதுன்னா ஆர்டர் பண்ணிடுறது. ஆனால் நம்ம படிச்சுட்டு இருக்க பாடம் என்னென்னா இக்கட்டான காலத்தில் இந்த இயேசுவை நேடி இந்த இயேசுவை நாடி ஓடி நான் வந்துட்டேன். சனிக்கிழமை தான் இந்த முக்கியமான நாள்னு சொல்கிறோம், சாப்பாடு கூட பொங்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இப்படியெல்லாம் நான் இருந்து இயேசுவை தேக்கி நான் வந்துட்டேங்க. எனக்கு உபத்திரம் வரும்போது எனக்கு சோறு கிடைக்குமா? ஏன்னா சோறு கிடைக்குமான்னு சாதாரணமாக நக்கலாவோ கேலியாகணும்னு சொல்லலை. ஒரு மனிதனுக்கு அதுதான் முக்கியமாக தேவை, அடிப்படை தேவைகளில் ஒன்று அதுதான். மொத்தம் 3 என்ன? 1 சாப்பாடு, இருக்கிற இடம், உடை. இந்த சாப்பாடு என்று சொல்லுகிற விஷயம் எனக்கு முதல்ல கிடைக்குமானா கிடைக்கும். யாருக்காவது கொடுத்துருக்கிறாரா? இந்த மாதிரி டெலிவரி பண்ணியிருக்கிறாரா? காக்கா மூலமா டெலிவரி பண்ணியிருக்கிறாரு. ஆமென். யார வாசிங்க? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். காகங்கள் அவனுக்கு, யாருக்கு? உடனே சொல்லிருப்பீங்க நினைச்சு. யாருக்கு இங்க வருது? எலிசாவா எலியாவா? 2 பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், எலிசாவா எலியாவா? அப்படிதானே? எலியா. காகம் மூலமாக வாசிங்க. காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும், அடுத்து சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். நல்லா கவனிங்க. இந்த நிகழ்வும் ஏற்கனவே வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி உபத்திரவங்கள் வரும்போது தேவனுடைய முத்திரையை தரித்து கொண்டு ஓய்வு நாள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நிற்பவர்களுக்கு இது நடக்கும். ஒருவேளை நான் இதை செய்யாமல் தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் ஒருவேளை பயத்தின் நிமித்தமாக அச்சத்தின் மூலமாக நான் வேறு திசைக்கு போயிட்டேன் அப்படின்னா மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்வர்களுக்கு இந்த வழிநடத்துதல் என்ன செய்யாது? இருக்காது. ஒரு 3-4 வருடத்துக்கு முன்பதாக தீர்க்க தரிசனங்கள்லாம் காலேஜில் சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், 3rd இயர் படிக்கும் போது. பயம், ரைட்டு நல்லா சிக்கிக்கிட்டோம் பாஸ்டர் படிக்க வந்துட்டு அப்படிலாம் நினச்சிருக்கேன். இப்படிலாம் உபதேசத்தை பார்க்கும்போது ஐயோ உபத்திரவெல்லாம் வருன்னு சொல்கிறாங்களே, எரிக்குழம்புகள்லாம் கொட்டுன்னு சொல்கிறாங்களே, இல்லை இருக்கு அப்படி பைபிளில். இதெல்லாம் கேட்கும் போது பயம் வந்துச்சு. அவ்வளோதான் உலகம், அவ்வளோதான். அப்போ கண்டிப்பாக என்னுடைய முன்னாடி சொல்லிக் கொடுத்த யாரோ ஒருத்தர் சொன்னாங்களே, பரலோகம் போனோன்னா என்ன சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி நமக்கு என்ன சட்டி தான்ற மாதிரி நினச்சிட்டேன். ஆனால் கிறிஸ்து இவ்வளவு அழகாக வாக்குத்தத்தங்களை கொடுத்து வைத்திருக்கார். ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக தான் ஒரு புரிதலை நானும் பெற்றுக்கொண்டேன். இந்த பகுதியை படிக்கும்போது அந்த விசுவாசத்தினால் தேவ ஜனங்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற அடையாளத்துக்கு இந்த எலியாவுக்கு காகம் மூலமாக உணவு கொடுக்கப்பட்டதே, அதே போல நமக்கும் அவர் உதவி செய்வார். இப்போ இதை படிக்கும்போது கூட ஒருவேளை நம்ம இருதயத்தில் எப்படி பாஸ்டர் இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, காக்காவும் வராது, புறாவும் வராது, ஒரு பறவை கூட வராது. அப்படின்னா என்ன அர்த்தத்தை சொல்கிறேன் அப்படின்னா, விசுவாசிச்சு வாங்க. விசுவாசித்தால் எவ்வளோ பெரிய இக்கட்டு உபத்திரங்கள் வந்தாலும் நடக்கும். கடைசி கேள்வியாக இந்த இக்கட்டு காலத்தின் முடிவு என்ன? மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 29லேருந்து 31 வசனத்தை வாசிச்சுன்னா கடைசி கேள்வியாக பார்க்குறோம். இந்த இக்கட்டு காலத்தின் முடிவு என்ன? அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாது இருக்கும். அவ்வளோதான், எல்லாம் வித்தியாசமாக மாறிடும். சும்மா ஒன்றும் பைபிளில் போடலை, இதெல்லாம் நடக்கும். விசுவாசித்து நாம் இருக்கிறோம் இல்லையா? நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். நிறைய இடத்துல யோசிச்சிருப்பேன், நைட் ஆனால் இந்த நட்சத்திரம் நல்லா அழகாக ஸ்டார்ஸ் எல்லாம் மேலே இருக்கேன், ஒரு நாள் பக்கம் போய் பார்க்க முடியலன்னு நினைப்பேன். அது விழுமா? கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை நான் தேவனுடைய முத்திரையை தரித்து கொண்டு காத்திருந்து நிற்கும் போது இந்த இயற்கையெல்லாம் என் பக்கத்தில் வரும். நானும் இந்த இயற்கை என்ன செய்யப்படுறோம், ஒவ்வொன்றா பார்க்க முடியும். அப்போ இந்த அனுபவங்கள் நாம் பார்ப்போம் அப்படின்றத பார்க்கிறோம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்களின் மேலே வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள்.
எல்லாரும் பார்க்கும்படியாக அவருடைய வருகை வரும்பொழுது இந்த வசனத்தில் கடைசி ஒரு வார்த்தை போட்டிருக்கு, கண்டு புலம்புவார்கள். ஏன் புலம்பணும் அல்லது ஏன் புலம்புவாங்க? ஐயோ அன்னைக்கே சித்தோடு சர்ச்சில் இன்னைக்கு இந்த நாளில் பிரசங்க அன்னைக்கு சொன்னார் அந்த பாஸ்டர், ஐயோ அந்த சர்ச்சில் அந்த பாஸ்டர்னு சொன்னாரே, ஜூம் மீட்டிங்கில் தொடர்ந்து தீர்க்க தரிசன காரியத்தெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களே, அன்னைக்கு கேட்காத வார்த்தைகள் இன்னைக்கு இதெல்லாம் நடக்குதே அப்படின்னு நினைச்சுவாங்க. புலம்பிக் கொள்ளக்கூடிய காலம் வரும். 31வது வசனம், வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. இதுக்கு சொல்லலாமே, வைராக்கியத்தோடு இருக்கும்போது இது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் என்ற விசுவாசத்தோடு இருப்போம் என்று சொன்னால் அந்த 4 திசைகளில் அப்படியே தேவ ஜனத்தை கொண்டு சேர்க்கும் போது எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? இதை பற்றி பேசும்போது ஒரு பாதர் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கேட்குறேன், கிறிஸ்து கிறிஸ்து வருவார் அப்படின்னு சொன்னார். ஆமாம் வருவார். சில பேர் சொல்லுவாங்களா, அங்கே இருக்கிறார், மத்தியில் போட்டிருக்க ஏசு இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார், ஏதோ அங்கே கொஞ்ச நேரம் நிற்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாதா? நம்பாத இருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன வித்தியாசம் என்ன இருக்குன்னா, ஏசு கிறிஸ்து மீண்டும் ஏற்கனவே ஒரு முறை வந்துட்டு போயிட்டார், மரித்து நமக்காக உயிர் தந்து போயிட்டார். அப்போ அவருடைய பாதங்கள் இந்த பூமியில் பட்டுச்சு, அவருடைய சரீரம் இந்த இடத்துல இருந்துச்சு. 33 வருஷம் இங்கே இருந்தார், அதில் 3 வருஷம் ஊழியம் செஞ்சார், 30 வருஷம் ஆயத்தமானார். எல்லாத்தையும் தெளிவாக நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அவர் 2வது வருகை வரும்பொழுது அவருடைய பாதம், அவருடைய கால் என்ன செய்யாது? இந்த பூமியில் படாது. அப்போ இதில் விசுவாசத்தை, இந்த சத்தியத்தை நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா, அவர் மீண்டும் வரும்போது அவருடைய கால் இந்த பூமியில டச் பண்ணாது, படாது அப்படின்னு படிச்சிருந்தோம் அப்படின்னா, யார் வந்து உங்களை தீர்க்கதரிசனம் சொல்லும் போதோ, எந்த பிரசங்கம் பண்ணும் போதோ, இதோ கடவுள் அங்க நிற்கிறாரு, இதோ அங்க வந்துட்டாரு, அந்த ஊருக்கு வந்துட்டாரு, பக்கத்துல தான் நிற்கிறாரு சொல்லும் போது நம்ம எச்சரிக்கையாக இருக்கலாம். அப்போ அதுக்கு பைபிள் என்ன செய்ய வேண்டியிருக்கு? படிக்க வேண்டியது அவசியம். ரொம்ப அழகா சொல்றாங்க. அவருடைய அம்மையை சொல்ற, அவருடைய பாதம் தரையில படாதான். அப்படி நீங்க யோசிக்கலாம், அப்படி ஃப்ளையிங்லேயே இருப்பார் ஆண்டவர், ஆவியானவர் போல அசைவாடுவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கலாம். சில பேர் சிங்காசனத்தில் உட்காந்து வருவான் அப்படி கூட நினைச்சுக்கோங்க. ஆனா கால் மட்டும் என்ன செய்யாது? இந்த உலகத்தில் அவர் படாது. தேவ தூதர்கள் என்ன செய்வாங்க? வந்து நம்மளை அழைத்து செல்வார்கள் என்று பார்க்கிறோம். நடைமுறை வாழ்க்கையில அம்மையார் கடைசியா சொல்றாங்க, மாபெரும் போராட்டத்தில் ஒரே ஒரு விசுவாசியும் இக்கட்டு காலத்தில் அழிய மாட்டான். எப்போ? உண்மையாகவே விசுவாசித்தால் மட்டும்தான் ஒரு விசுவாசி கூட அழிய மாட்டான். தேவன் வாக்கு தத்தத்தின்படி அவர்களை காப்பாற்றுவார் என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்பி விசுவாசிக்கும் போது நாமும் சேர்வோம். யோவான் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் இல்லை. அப்படி போட்டிருக்கு. உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இக்கட்டான காலங்களிலே என்னுடைய வாழ்க்கை எப்படி போகும், கிருபையின் காலங்கள் முடியும் போது எப்படி இருக்கும் என்று ஒருபோதும் என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். சங்கீதத்தில் ஒவ்வொரு அதிகாரத்தை வாசிக்கும் போதும் சொல்லிட்டு கேட்ட காலத்தில் எது முக்கியமான விஷயத்தில் பார்க்கும்போது, பாதுகாப்பான வீடு அது அல்ல, அல்லது ஒருவேளை சேமித்து வச்ச பணமா அதுவும் இல்லை. அப்போ நல்ல அரசியலுக்கு ஒரு தொடர்பு இருக்கான நிறைய பேர் நல்ல ஆட்கள் பிடிச்சி வச்சிருப்பாங்க. அப்படின்னா என்ன? ஏதாவது ஒரு உதவினா பிடிக்கிறது, சேர்த்து வைக்கிறது கூட தப்பு இல்லை. ஆனால் அது நமக்கு உதவுமா அப்படின்னா கண்டிப்பாக உதவுதில்லை. ஏன்னா அவங்களும் என்ன செய்வாங்க? அதே நியாயத்திற்கு தான் நிற்க போகிறாங்க. அதே தேவனுடைய வருகைக்கு முன்பதாக நாம் எப்படி நிற்கிறோமோ அதே போல தான் நிற்க போகிறாங்க. பணம், வீடு, ஆஸ்தி, அந்த ஆட்கள் சேகரிப்போ யாரும் உதவி செய்ய மாட்டாங்க அந்த கடைசி காலகட்டத்தில். அப்போ முக்கியமானது தேவனோடு உறுதியாக ஒரு நட்பு கொள்வது என்பதை மறக்க வேண்டாம். அவர் நமக்கு உணவு, தண்ணீர் எல்லாவற்றையும் அந்த நேரத்தில் செய்வார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை என்னை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வெறுமனையாக எந்த இடத்திலும் வேதத்தில் போடப்படலை. விசுவாசித்தாலே மட்டுமே அந்த கடைசி காரியத்தை நான் என்ன செய்வேன்? பார்ப்பேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 27:5 வாசிக்கும் போது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையில் மேலே உயர்த்துவார் என்று வாசிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, மறைச்சு வைப்பாராம். கோழி தன் குஞ்சுகளை குட்டி சேர்த்து பத்திரமா பாதுகாக்கிற மாதிரி இல்லையா? ஒரு பாட்டு ஒன்று எனக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த பாட்டு இருக்குது தானே, கோழி தன் குஞ்சிகளை குட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சிகளை குட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த இரட்சகர், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த இரட்சகர். அடுத்த வரி என்ன தெரியுமா?
சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து, ஜல்தியான என்ன, வேகமா ஓடி வருது இல்லையா? சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து காக்கும் சட்டைகளினே கண்டடைவான் ரட்சிப்பு, காக்கும் சட்டைகளினில் கண்டடைவான் ரட்சிப்பு. கோழி அப்படி சொல்லுவாங்க, ரொம்ப அழகா இருக்கும். கோழி தன் குஞ்சுகளை எப்படி அழகா சேர்த்து அரவணைத்து கொண்டு நிற்குதோ, அதே போல அந்த தேவனும் எனக்கு என்ன செய்வார், கூட்டி சேர்ப்பார் என்று வாசிக்கிறோம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடார மறைவில், என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்னை கல்மனையில் மேல் என்ன செய்வார், நிறுத்தி வைப்பாராம். யோசுவாவினுடைய வாழ்க்கையில இந்த உபத்திரவத்தை குறித்து பயந்து, ஒருவேளை இந்த கடைசி நாட்களிலே நான் பயந்து இருப்பேன் என்று சொன்னால், அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். தேவனுடைய முத்திரை என்று சொல்லுகிற ஞாயிற்றுக்கிழமையை பார்க்காமல், தேவனுடைய முத்திரை என்று அழைக்கிற இந்த சனிக்கிழமை என்று அழைக்கிற ஓய்வு நாளை தரிசித்து வரும்போது நமக்கு என்ன செய்றார், வழியை ஆயத்தம் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். ஒரு கதையோடு நான் முடிக்கிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு வெள்ளம் வந்துச்சு. ஒரு பழைய கதை, நிறைய பேர் கேட்டுக்கலாம். ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டில் என்ன செய்யறான்னா, கூரையில் அந்த இதுலேருந்து மாட்டிக்கிட்டான். தண்ணீர் உயர்ந்து என்ன செஞ்சுன்னா ரொம்ப அதிகரித்து அது பெரிய வெள்ளம் வந்துட்டு அதில் அடிச்சுட்டு போகுது. ஒரு படகு வந்து கொண்டு வந்து நிற்கிறாங்க. வா அப்படின்னு சொல்கிறாங்க, காப்பாற்றி போகிறேன் அப்படின்ட்டு. இல்லை இல்லை என்ன செய்வேன், ஆண்டவர் என்ன செய்வார், காப்பாற்றுவார் அப்படின்ட்டு இந்த படகையும் விட்டுட்டான். தண்ணி மறுபடியும் அதிகரித்து போயிட்டு இருக்கு. அவனுக்கு மூச்சு விடாத அளவுக்குலாம் ஆபத்து வருது. மறுபடியும் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வானத்துலேருந்து ஒரு ஹெலிகாப்டர் வருது. இப்போ வா நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வருது. அப்போ என்ன சொல்கிறேன், இல்லை இல்லை என்ன ஆண்டவனை காப்பாற்றுவார், நீங்கள் போங்க அப்படின்ட்டானா. கடைசியில் தண்ணி அதிகமாக என்ன ஆள் என்ன ஆயிட்டான், மருகாயா அப்படின்னு என்ன அர்த்தம், முடிச்சான், செத்துட்டான். அவன் இறந்த பிற்பாடு ஒரு கற்பனை கதை, மறுபடியும் பரவத்துக்கு போயிட்டான். அதாவது ஆண்டவரை சந்திக்கிறான். ஆண்டவரே நான் ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தேனே, ஒரு முறை கூட நீங்கள் வந்து என்னை காப்பாற்றலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்தானா. ஆண்டவர் சொன்னார், ஐயா நீ தவிக்கிற, நீ பிரச்சனையில் இருந்த, இக்கட்டில் இருந்த, உனக்கு யார் அனுப்புன, ஒரு படகு ஒன்று அமைச்சேன். தண்ணி அதிகமானதுக்கப்புறம் படகு வராத இடம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண, உனக்கு ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று அமைச்சேன். ஆனால் நீ என்ன செய்யல, அதை கவனிக்கல. இன்னைக்கு ஆண்டவர் ஒருவேளை படகு போலவோ அந்த ஹெலிகாப்டர் போலவோ நமக்கு பல விதங்களிலே நமக்கு என்ன செய்யற சத்தியத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். இதை நான் கேட்டு ஒருவேளை ஐயோ இது இல்லை இது இல்லை இது இல்லை நம்ம நினைச்சிட்டே இருந்தோம் வைங்களேன், அது இல்லை அது இல்லை அது இல்லைன்னே போயிடும். நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்புவிப்போம். இக்கட்டு காலங்கள் வரும் பொழுதும் கர்த்தர் நம்மை காப்பார். காக்கக்கூடிய வல்லவர், காக்கக்கூடிய வல்லமையும் அவருக்குள் இருக்கிறது. விசுவாசிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென், ஆமென்.